என்னன்னா, வாழ்க்கையில எல்லாரும் என்ன தேடுறோம்னா நிம்மதியை தான் தேடுறோம். 1000 தான் வாழ்வில் வரும், நிம்மதி வருவதில்லை. எல்லாம் தேடிட்டோம், வாழ்க்கையில நிம்மதி வரலங்கிறோம். என்ன காரணம்? தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பக்கம், அது நன்றாக பெருகி கொண்டே போகிறது. பணம் கொட்டுன்னு கொட்டுறது. எது கொட்டி என்ன பண்றது சார்? வாழ்க்கையில ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு ஆசைப்படுறோம், நிம்மதி இல்லைங்கிறோம். நிம்மதி எப்போ வரும்னா, இந்த சனாதன தர்மத்தை காத்து அந்த ஆன்மீக நெறியை பின்பற்றினால்தான் நிம்மதி வரும். மகிழ்ச்சி சந்தோஷத்தை எது வேணாலும் கொடுக்கும், நிம்மதியையும் மன அமைதியையும் ஆன்மீகம் தான் கொடுக்கும். அதை நாம் அடுத்த தலைமுறைக்கு சேர்க்க வேண்டும். இத சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு சின்ன உதாரணம் வருகிறது. ஒரு பிச்சைக்காரர் கதை. ஒரு ஊர்ல ஒரு பெரிய பிச்சைக்காரர் இருந்தாராம். அவருக்கு ஒரு 100 சதுரடி நிலம் மட்டும் அவருக்கு சொந்தமா இருக்கு. அது மேல உட்காந்து பிச்சை எடுக்கிறார். நான் கஷ்டப்படுறேனே, பணம் இல்லையே, காசு இல்லையே, பணம் இல்லையே, காசு இல்லையே, பிச்சை போடுங்கன்னாராம். அவருக்கு சொந்தமா 100 சதுரடி நிலம் இருக்கு. அது மேல உட்காந்துருக்காரு. ஆனா பியூட்டி என்ன தெரியுமா? அந்த 100 சதுரடி நிலத்துக்கு கீழே ஒரு தங்க சுரங்கமே இருக்கு. தங்க சுரங்கத்துக்கே இவர் தான் சொந்தக்காரர். ஆனா தனக்கு கீழ் இருக்கும் தங்க சுரங்கம் அவருக்கு தெரியாததால பணம் இல்லைன்னாராம். யார் அந்த பிச்சைக்காரர்? சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது, நாம தான் அந்த பிச்சைக்காரர்களும். தத்யதா ஹிரண்ய நிதிம் நிஹிதம் அக்ஷேத்ரஜ்ஞா உபரி உபரி சஞ்சரந்தோ ந விந்தேயுஹு ஏவமேவேமா சர்வா பிரஜாஹ அகரஹர் கச்சந்தியஹ ஏதம் பிரம்மலோகம் ந விந்தந்தி அன்ருதேனஹி பிரத்யூடாஹ. ஆனந்தமே வடிவெடுத்த இறைவன் நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் இருக்கான். அந்த ஆனந்தமே வடிவெடுத்த இறைவன் உள்ள இருக்கிறத தெரியாம தான் கஷ்டப்படுறேன், துன்பப்படுறேன், நிம்மதி இல்ல, அமைதி இல்லைன்னு தங்க சுரங்கத்தின் மேல் இருக்கும் பிச்சைக்காரனை போல நாம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம்ங்கிறது சாந்தோக்கிய உபனிஷத். அப்போ அந்த ஆன்மீக தேடல் எப்போது ஏற்படுகிறதோ அப்போதான் வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கும். அப்போ அந்த தர்மத்தை காக்க வேண்டும். இது பாயிண்ட் நம்பர் 4.